ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாரோட போர்ட்ஃபோலியோ நெகட்டிவாக இருந்திருக்கும். ஈவன் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்திருப்பீங்க. காரணம் என்னென்னா, நேற்று நடந்த ஒரு 3 ஈவெண்ட்ஸ் தான். அதில் 2 ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். முதல்ல வந்து குரோனாலஜிக்கல் அடிப்படையாக போனோம்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்களோட எஃப்ஓஎம்சி அவுட்கம் வந்து கொடுக்குறாங்க. அந்த அவுட்கமில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை, அதே 3.25% நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான விஷயம் தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரம் போல் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை காரணமாக மிடில் ஈஸ்ட்டில் டென்ஷன் அதிகமாகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. இதன் காரணமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக எனர்ஜி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டை கிரியேட் பண்ணுறதுனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா அடுத்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாத சூழ்நிலை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேவைப்பட்டால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நாங்கள் ஏற்றவும் செய்வோம்னு சொல்லிடுறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து $4,800 உடைக்குது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் சொல்லுது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் அளவுக்கு நெகட்டிவாக இண்டிகேட் பண்ணுது. ஓகே, நாளைக்கு காலையில் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட் நெகட்டிவ் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.25 ஒரு அப்டேட் வருது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து $110 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈரான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேஸ் ரிஃபைனரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் சவுதி அராம்கோவோட ஆயில் ஃபீல்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் மேலே ஏவுகணையை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஆரம்பிக்கல. நேற்று மத்தியானமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டு அப்படின்ற ஒரு கேஸ் ஃபீல்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீல்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கேஸை வந்து உற்பத்தி செஞ்சு ஈரான் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரத்தை டைரெக்டாக இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உடனே அவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ், எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டுக்கு மேலே இதை அடிக்க ஆரம்பித்தோடனே மிகப்பெரிய ஒரு ஃபியர் வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியான யூரோப்பியன் மார்க்கெட்ஸில் அங்கே நேச்சுரல் கேஸோட ப்ரைஸஸ் 27% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த மாதிரி க்ரூட் ஆயிலோட விலை வந்து அதிகமாகிடுச்சுன்ற அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி காலையில் 600 பாயிண்ட் அளவுக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவ் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 1:30 மணிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அதை பற்றி உடனே நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி க்ரூட் ஆயிலோட விலை $100 தொட்ட போதே இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இந்தியன் ஆயில், ஹெச்பி பெட்ரோலியம், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து நஷ்டத்தில் வித்துட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சுவலில் வந்து பார்த்தீங்கன்னா $140 $160 விற்கணும். ஆனால் வந்து இவங்க வந்து $100 விற்கிறதுனால இந்த கம்பெனிஸ் வந்து லாஸ் ஏற்படுன்ற ஒரு பயம் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் திடீர்னு வந்து ஒரு $15 வந்து ஒரு பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆன உடனே இது வந்து ஓவராலாக நம்மளோட எக்கனாமி மேலே வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுன்ற பயத்தில் நம்மளோட நிஃப்டி வந்து கேப் டவுன் காமிக்குது. சரி, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டா அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வருது. அதாவது HDFC பேங்க்கில் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தோம்னா அத்தானு சக்கரவர்த்தி அப்படின்றவர். அவர் வந்து நான் வந்து என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன். அதாவது இந்த மெர்ஜருக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி HDFC பேங்க்கும் மெர்ஜ் ஆச்சு. அந்த மெர்ஜருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்திக்கலாக படலை, என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்கு வந்து அது ஒத்து வரலன்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவங்களோட கார்பரேட் கவர்னன்ஸை வந்து கேள்வி கேட்கறதுனால நேற்று HDFC பேங்க்கோட ADR கிட்டத்தட்ட 7% அளவுக்கு கிராஷ் ஆகுது. HDFC பேங்க்கில் வந்து இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்னா, இன்னைக்கு நிஃப்டியோட ஃபாலில் கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் வந்து HDFC பேங்க் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபாலில் கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஒருவேளை இந்த நெகட்டிவ் நியூஸ் வரலனா கூட HDFC பேங்க் ஓரளவுக்கு விழுந்திருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு விழுந்திருக்காது. ஒரு 1% இல்லை 2% அளவுக்கு ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் காரணமாக விழுந்திருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டும் வந்ததோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கிராஷ் ஆகுது. இப்படி ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் மேலேயும் தாக்குதலை நடத்தின உடனே இன்னைக்கு காலையில் வந்து ட்ரம்ப் அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. அதாவது ஈரான் இஸ்ரேல் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் வந்து இந்த மாதிரி சவுத் பார்ஸ் கேஸ் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திட்டாங்க, இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போடுறாரு. அதாவது ட்ரம்ப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. முதல் முறை இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு இஸ்ரேல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து விலகி போகிறது வந்து இன்னைக்கு கிளியராக பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் இன்னொரு ட்வீட் போடுறாரு. அதாவது நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஈரானில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோம், அவங்களோட மிலிட்ரி பேசஸ் எல்லாம் அழிச்சிட்டோம், அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அழிச்சிட்டோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அது ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து ட்ரம்ப் பல்ட்டி அடிக்கிற ஆரம்பிக்கிறார். காரணம் என்னென்னா, இந்த க்ரூட் ஆயில்
ஆயிலோட விலை அதிகமாக அவருக்கு அந்த உள்நாட்டுக்குள்ளாரி இப்போ அவருக்கு வந்து மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் அவருக்கு நெகட்டிவான ஒரு பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா அங்கே விலைவாசி வந்து உயர்ந்தா அங்கே இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மிட் டேர்ம் எலெக்ஷனில் ட்ரம்ப் தோத்துட்டா அவர் வந்து கிட்டத்தட்ட பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கணும். அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து பவர் இருக்காது. ஸோ இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டார். இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ஈரான் வந்து அவங்களோட பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து சேஃபா வந்து கப்பல்கள் போகணும்னா நம்ம வந்து ஒரு டோல் டேக்ஸ் மாதிரி ஒன்று கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல டோல்கேட் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து நடைமுறைக்கு வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று வந்த ஒரு அப்டேட் என்னன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் கப்பல்களை அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு புது ரூல்ஸை வந்து நாங்கள் உண்டாக்குவோம்னு சொல்லி நேற்றே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் இது பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவோட வெவ்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமோன்ற பயம் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாக நம்மளோட ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மேலே டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பெட்ரோல் விலையை வந்து ஏற்றதாக போகும். அப்படி ஏற்றுனாங்கன்னா அது டைரெக்டாக நம்மளோட பொருளாதாரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ ட்ரம்ப் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கப்பல் போதோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு எடுத்துக்கோங்க, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு இப்போ எங்களை கூப்பிடுறியான்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 580 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் சுத்த மோசம் 1850 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. அண்ட் HDFC பேங்க் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8.5% அளவுக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுது. அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே உடனே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரிவர்சல். காரணம் என்னன்னா வெவ்வேறு சோர்சஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த HDFC பேங்க்ல இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அங்கே டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கூட ஏதோ ஒரு ஆஃபிஸ் பாலிடிக்ஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் அவரும் கூட அந்த HDFCயில் ரிசைன் பண்ண அந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி வெளியே போகிறேன்னா அது காரணம் வந்து HDFC பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குளறுபடி இருக்குன்றது காரணம் கிடையாது. நான் வந்து இந்த பேங்க்ல 5 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஐடியாலஜிஸ்க்கு இந்த பேங்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒத்து வரல. அதனால இப்போ வந்து தனித்தனியாக போயிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் ரிசைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக HDFC பேங்க் ரெக்கவர் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் பார்க்கும்போது 3000 ஷேரில் 500 ஷேர் வந்து பாசிட்டிவ் வந்தது, 2600 ஷேர் வந்து நெகட்டிவாக வந்து இன்னைக்கு இருந்தது. அதாவது ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே இன்னைக்கு நெகட்டிவாக தான் இருந்தது. அண்ட் ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருந்தது. ஈவன் செக்டோரியல் இண்டெக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக இருந்தது. ஒரு செக்டோரியல் இண்டெக்ஸ் கூட பாசிட்டிவ் இல்லை. எஸ்பெஷலாக சொன்னால் ஐடி இண்டெக்ஸ் வந்து நேற்று எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததோ அதை விட அதிகமாக இன்னைக்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த பிரச்சனை வந்து முடியாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏறும்னு சொல்லிட்டு நம்பிக்கையே இல்லை. அண்ட் கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5% அளவுக்கு இன்னைக்கு விழுந்திருக்கு. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெவின் வார்ஷ் வராருன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தது. அது வந்து பெயினை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோல்டு ப்ரைஸஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெயினை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆஸ் லாங் அஸ் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாக அது இன்ஃப்ளேஷன் ஃபியரையும் அதிகப்படுத்தும். அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏற்றிடுவாங்கன்ற பயத்தில் கோல்டு ப்ரைஸஸ் விழதான் செய்யும். இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் கோல்டு ப்ரைஸஸ் கூட ரெக்கவர் ஆகும், வேற வழியே இல்லை. அடுத்து FIIs வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய கேஷ் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட செல்லிங் வந்து குறைச்சிருந்தாங்க. அதாவது ஒரு டீசெண்டான ஒரு ரெக்கவரி வந்த உடனே அவங்களோட செல்லிங் வந்து குறைச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 86% குறைச்சிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அது 90% அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டாவாக இருக்கும். இன்னைக்கு வந்து அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸும் அதிகம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி அவங்களோட கேஷ் மார்க்கெட் செல்லிங்கும் அதிகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரல. அண்ட் நிஃப்டியில் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஒரே ஒரு கம்பெனி தான் பாசிட்டிவ் வந்தது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவும் ONGC பாசிட்டிவ் வந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல ONGC மட்டும் தான் பாசிட்டிவாக இருந்தது, மற்ற எல்லா கம்பெனிஸும் நெகட்டிவாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா மணப்புரம்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. இந்த பெயின் கேபிட்டல் வந்து மணப்புரமில் ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக் வாங்குறதுக்கு வந்து RBI கிட்ட அப்ரூவல் கேட்டிருந்தாங்க. ஜனவரி மாதமே அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க RBI. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒரு வேளை இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து மணப்புரமோட ஷேர் ப்ரைஸை 5-6% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டே நெகட்டிவாக இருந்தது, கோல்டு ப்ரைஸஸ் நெகட்டிவாக இருந்ததுனால அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, நெகட்டிவாக தான் மணப்புரம் முடிஞ்சிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்கம் லெபார்ட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 533 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜைனில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து கட்ட போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபார்மாவோட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த செமாக்ளூடைட் இருக்கு இல்லையா,
அதை வந்து பார்த்தீங்கன்னா டோரண்ட் ஃபார்மா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்துமா சிஓபி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இன்னேலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்டேட். அண்ட் நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்ரோ கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து தனியாக டீமர்ஜ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு வர மார்ச் 24 முடிவெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்கோ ஃபார்மா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23 அவங்களோட போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்கலாமான்றதை பற்றி யோசிக்க போகிறாங்க. அண்ட் வேதாந்தாவோட போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 23 நடக்க போகுது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கலாமான்னு யோசிக்க போகிறாங்க. இது ரெண்டுமே அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ராய்டர்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு ரிப்போர்ட் என்னன்னா, ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓக்கு 17 மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாகவும், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்க போதில் ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ பற்றின அப்டேட். அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் வழியும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனவொடனே கீழே நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதே மாதிரி வாலட்டிலாக தான் இருக்கும். நீங்கள் பெருசாக எதையும் நோட் பண்ண தேவையில்ல. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் வந்து நோட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் $100 கீழே வந்தால் மார்க்கெட் மறுபடியும் நார்மலான பொசிஷன் வந்துடும். க்ரூட் ஆயிலோட விலை ஏறிச்சுன்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு அது நெகட்டிவான விஷயம். மார்க்கெட் வந்து இன்னும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் பிரச்சனை முடியல. பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சீஸ்ஃபயர்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேக் ரேலி, இந்த மாதிரி டெட் கேட் பவுன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோவோட தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.